அனைவருக்கும் வணக்கம். ஜெயகவி அகாடமிலேருந்து கவிதா பேசுகிறேன். ஈஸியாக படிக்கலாம் வாங்க, ஈஸியாக சமைக்கலாம் வாங்க. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இந்த சேனல் மூலமாக நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல் சொல்ல போகிறேன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டெட் எக்ஸாம் போகிறவங்க எப்படி நம்ம ஈஸியாக நம்மளே செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிப்பாங்க. ஆனால் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி படிப்பாங்க. இப்போ உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரே வீடியோவாக கொடுக்கலாமா, இல்லை தனித்தனியாக வீடியோவாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது 10th பப்ளிக் எக்ஸாம் போகிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, இனி வர ஜூன் ஜூலையில் நடக்க போகுது எக்ஸாமு. இல்லை இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணுறப்ப அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்காக நம்ம லெசன்ஸ் நடத்தி, இல்லை கோயிங் டு 10th இப்போ நீ போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய வீடியோ ஸ்டைலில் மாற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே கிளாஸ் எடுப்பாங்க, நடத்துவாங்க, நல்லா படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் கொஸ்டின் எக்ஸாம் போய் உட்கார்ந்ததையுமே என்ன கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே டவுட் வரும். அதனால் அது எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். அது எப்படியெல்லாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு லெசனை படிப்பாங்க, நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எப்படி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம லெசன் படிக்கவே நம்மளே எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, சென்டென்ஸ், அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸில் இருந்தும் ஒரு சென்டென்ஸில் இருந்து இந்த சென்டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு 4-5 வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி செல்ஃப் லேர்னிங் டெக்னிக் அதை உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரது தான் என்னுடைய ஏமாக இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறம் மேலும் நான் என்னென்ன வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா, சமையல் பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். என்ன அப்படின்னா, நம்ம நிறையா மிடில் கிளாஸில் எல்லாமே இருக்கும் வீட்டில். இல்லை மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹை கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வீட்டில் இருந்தாலும் என்ன சமைக்கலாம் திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில சின்ன சமையல் வீடியோஸ், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிற சமையல் வீடியோஸும், அப்புறம் டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோஸையும், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் போடலான்னு இருக்கிறேன். அந்த மாதிரி வீடியோஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.